இன்னைக்கு சபை இந்த கீழே இருக்கிற அனுபவத்திலேயே திருப்தி, இதுலயே சாட்டிஸ்பாக்சன். என்ன, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, வீடு கொடுத்தார், வாசல் கொடுத்தார், ஊழியத்தை பெருக பண்ணினார், சபை கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு, இதுலயே கர்த்தரை எனக்கு முன்பாக நிக்க வைக்கிறதுலயே திருப்தி அடைஞ்ச ஒரு கூட்டம். அதோட கூட போதுமான லெவல், போதுங்க, இது போதும், நாம பசங்களுக்கு சொத்து சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், ஓகே முடிஞ்சிருச்சு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தில் 10% கூட அது கிடையாது. இப்ப எல்லார மாதிரியும் தான். எகிப்திலும் அவங்களுக்கு அப்பம் கிடைச்சிச்சு, இங்கேயும் மன்னா கிடைச்சிச்சு. எகிப்திலையும் அவங்களுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு, இங்கேயும் காடை கிடைச்சிச்சு. என்ன, இது தேவன் கொடுத்தது, அது எகிப்தில் கிடைச்சிச்சு. ஆனா எகிப்தில் கிடைக்காத ஒண்ணு கிடைக்கணும்னா, நியாயப்பிரமாணம் கிடைக்கணும், ஆசரிப்பு கூடாரம் கிடைக்கணும்னா, அதுக்கு கீழே இருந்தா பத்தாது, மேல போகணும், தேவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார், ஊழியத்தின் பாதையில வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்தது ஏதோ எல்லார மாதிரி வர்ஷிப் லீடர் ஆகணும்னு அழைக்கல, எல்லார மாதிரி 10ஓட 11 இருக்க கர்த்தர் அழைக்கல. உனக்கென்று கர்த்தர் வேறொரு காரியத்தை வைச்சிருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு வரும்பொழுது, இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்? ஏற்கனவே ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட அப்படித்தான் சொன்னாரு, இங்க எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, இப்ப நீ வந்து என்ன பண்ண போற? இங்க பணம் மட்டும்தான் இல்ல, நீ வேலைக்கு போய் பணத்தை அனுப்பு, இங்க பணம் தான் தேவைப்படுது, ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்கன்னாரு. அவர் வீட்டை வந்து நான் ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை கேட்க போயிருக்கிறேன், ஏதாவது சொல்லுவாரு ஊழியத்தை பத்தின்னு. அப்ப அவர் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஆண்டவர்கிட்ட இப்படி கையை வச்சுக்கிட்டு கேட்டேன், ஆண்டவரே நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டேன் போல, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இப்ப நான் இந்த ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொன்ன மாதிரி தான், யாரும் செய்யாத சில ஊழியங்களை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன், நீ போய் செய்யின்னு சொன்னார். ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். நாம 10ஓட 11 இருப்பதுக்கு அழைக்கப்படல, எல்லாரோட ஒன்னா இருக்கிறதுக்கு அழைக்கப்படல. எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். இஸ்ரவேலில பாகாலுக்கு முன்பாக உட்கார்ந்து அவன் பந்தியிலே சாப்பிட்ட 400 தோப்பு விக்கிர தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒபதியா மூலமாக கெபிலே உட்கார்ந்து 50 பேரா உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. கர்த்தர் மறைச்சு வச்சிருந்த 7000 பேர் இருந்தாங்க. ஆனா இவனுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவன் தோப்பு விக்கிரகத்துக்கிட்ட இருந்தான், இவன் கெபிக்குள்ள இருந்தான், அவன் வேற எங்கேயோ மறைஞ்சிருந்தான் 7000 பேரு. ஆனா இவன் ஒருத்த மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதனாலதான் கர்த்தர் அவனை எலியா என்று யாருக்குமே பேர் இல்ல. தோப்பு விக்கிரகத்துல உட்கார்ந்து தீர்க்கதரிசிக்கு பேர் இல்ல, கெபிக்குள்ள இருந்தவனுக்கு பேர் இல்ல, 7000 பேருக்கு பேர் இல்ல. ஆனா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் பைபிள் பேரை வச்சிருக்குது, எலியா என்று சொல்லி. நீ நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் மாதிரியும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா இருக்கணும், அதுக்கு ஆண்டவர் கூப்பிடல. உனக்கென்று ஒரு தரிசனம், உனக்கென்று ஒரு வெளிப்பாடு, உனக்கென்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம அத்தனை பேருக்கும் நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது எவ்வளவு பேர் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பங்கை பிரிச்சு கொடுத்தா, எல்லாரும் அலங்கத்தை கட்டுங்க. அத்தனை பேர், அது சின்னது கட்டுறமோ பெருசு கட்டுறமோ, எல்லாரும் கட்டி முடிக்கும் போது தேவனுடைய அலங்கம் ரெடி ஆகி இருந்தது. அதே மாதிரிதான் உங்க அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் பங்கு வச்சிருக்கிறார். அதை நீங்க செஞ்சு முடிக்கணும்னா இங்க உட்கார்ந்து முடியாது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிறவனாய் மாறணும், அங்கே நிக்கணும், அந்த தைரியம் வரணும். 18-15 1 ராஜாக்கள். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். சேனைகளின் கர்த்தருக்கு, அதான் எலியாவுடைய அடையாளமே. என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கீழே நிற்கிறவர்கள், பாளையத்துக்கு கீழே இருக்கிறவர்கள், அல்லது ஏசபேருடைய ஆட்சியிலே கீழே இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருமே கர்த்தரை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறவர்கள். ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும், என் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உயரணும். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போனா சும்மா இல்லை. இப்ப பாருங்க, மேல வர சொல்றார். மேல வர சொல்லும் போது மோசே கிட்ட ஒரு 70 பேரை கூட்டிட்டு வாங்குறார். கூட்டிட்டு வரும்போது அவர் சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நம்ம போக போறோம். அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டுச்சு, ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, அப்பதான் நாளைக்கு போய் கர்த்தரை மலைக்கு மேல பார்க்க முடியும். அவர்கள் கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனாங்க, அதுக்கு மேல கர்த்தர் சொல்லிட்டாரு, கரம் நீட்டவில்லை, அவங்க அங்கே இருக்கட்டும், நீ மட்டும் வா மோசேன்னு சொல்லிட்டார். இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா மோசையை பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையே சொல்லல. ஆயத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எப்ப கூப்பிட்டாலும் மேலே போவதற்கு மோசே ஆயத்தமா இருந்தான். எப்போ வந்து முன்னாடி நிக்க சொன்னாலும் ஆயத்தமா இருந்தான். கண்மலையில நான் சொல்ற இடத்துக்கு வா, பர்வதத்தை எனக்கு முன்பாக நில், ஆண்டவர் சொல்வாரு. அவன் வந்து நிப்பான், ஏன்னா ரெடி. கர்த்தர் கூப்பிட்டா சந்திக்க ரெடி. இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அறிவே, அந்த ஸ்பிரிச்சுவல் விருப்பமே இல்லை சர்ச்சுக்கு.
சர்ச்சோடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? உலகம்தான். உலகத்துல ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்துல வீடு கட்டணும், உலகத்துல அப்படி இருக்கணும், உலகத்துல ப்ரொமோஷன் வாங்கணும், உலகத்துல சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், உலகத்துல அதுன்னு உலகத்தை பத்தின கவலை கீழே இருக்கிறவங்க. இதுக்காக கர்த்தர்கிட்ட அழுவுற ஒரு கூட்டம். கர்த்தர் இதை அழுவுதேன்னு கர்த்தர் கொடுத்துடுறாரு. சரி வச்சுக்கோ போ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அதை விட்டு கொஞ்சம் மலைக்கு மேல வா, நான் வேற சில வெளிப்பாடுகள் வச்சிருக்கிறேன், வேற சில மேன்மையான காரியங்கள் வச்சிருக்கிறேன். யோவான், நீ கீழே நீ என் கூட இருந்ததை பார்த்ததை எழுதுனப்பா, நான் என் கூட நடந்தது நீ எழுதுன, நான் செஞ்ச அற்புதங்களை எழுதுன, அதெல்லாம் சுவிசேஷம் யோவான், அதுவே மகிமை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு யோவான், ஆவிக்குள்ளாக உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கர்த்தர் வெளிப்படுத்துற விசேஷத்தை காட்டுகிறார். அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. இது அதை விட கொஞ்சம் மேலான இடம், இதை விட இன்னும் கொஞ்சம் மேலான இடம் ஒன்று இருக்கிறது. அது என்னங்க? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:19 வாசிங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இது மூணாவது. இது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இடம். 2, முதல் உங்களுக்கு முன்பாக கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துதல். அது பேசிக். அந்த பேசிக்கே நாம இன்னும் வரல, அதை விட்டுருங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லலை. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு ஏறி போறோம், இது 2வது. 3வது இன்னொன்று இருக்கு. இந்த கர்த்தருக்கு முன்பாக ஏறி போறீங்கல்ல, போயிட்டு எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி என்ன செய்யணும்? கீழே வந்துருவாங்க. மோசே மேலே போனார், திருப்பி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். இப்போ யோவான் போனாரு, வந்துட்டார். அப்படியே மேலே போய் நித்தியமா மேலே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எபிரேயர் சொல்லுது, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு இருக்கு. அவர் மட்டும்தான் மேலே போனவர், மேலேயே இருக்கிறார். மிச்சம் எல்லாரும் மேலே போய் என்ன செய்வோம்? இறங்குவோம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சத்துக்கு போவோம். நல்ல கர்த்தர் பேசுவாரு, வெளிப்பாடு கொடுப்பாரு, சில முக்கியமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே இறங்கிடுவோம். அப்ப நம்ம யோசிப்போம், அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியலையே. அப்போ ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் அப்படின்னு? வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இதுக்கு நடுவில் அன்னைக்கு உட்காந்து அப்போ அவங்க சொன்னது சொல்கிறேன், முழங்கால் போட்டால் 3 மணி நேரம் முழங்கால்லையே நான் நிற்பேன். இப்போ அப்படிலாம் முடியறதில்ல, வேலை, நிறைய காரியங்கள். உண்மை, பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நல்லா மேலே போய் நல்ல ஜபத்தில் அப்படியே இருப்போம். எப்படி தான் கீழே இறங்கணும்னே நமக்கு தெரியாது, யார் இறக்குனானும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி கீழே இருந்தோமே அதை விட மோசமான கண்டிஷனுக்கு போனாலாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளோ மோசமாயிடுச்சுன்னு தெரில. முந்திய நான் சொல்றது 100% ப்ராக்டிக்கல். எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டில் மேலே இருந்தாங்கன்னு சொல்ல முடியல. நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நல்லா மேலே போகிறாங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா சில நாளில் என்ன செய்கிறாங்க, அப்படியே கீழே இறங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கானானுக்குள்ளே வருவார் ஆபிரகாம், திருப்பி எங்கே போயிடுவார்? எகிப்துக்கு போயிடுவார். அங்கே போவார், திருப்பி எங்கே வருவார்? கானானுக்கு வருவார். இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி. இது எகிப்துக்கு போகிறது வர்றது, அதான் பைபிள் சொல்லுதுல, போக்குவரத்தாக இருந்தார்கள் அப்படின்னு. அந்த போக்குவரத்து மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் ஒரு ஃப்ளக்சுவேஷன். நல்லா ஜாப் பண்ணுது ஒரு பீரியட்ல, நல்லா ஜாப் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக பிசாசு, நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், நமக்கு பிசாசு இந்த கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை குறைக்கிறதுக்கு நம்ம கூடயே யாரையாவது வச்சிருப்பான். நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இறக்குறதுல, நம்மளை ஏத்துறதுல அவங்களுக்கு பங்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, நம்மளை இறக்குறதுல அவங்களுக்கு நல்ல பங்கு இருக்கு. நான் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து இறக்கிறதுக்கு ஒரு கூட்டமே பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணும். எப்படித்தான் நம்மளை இறக்கி கொண்டாடுவானே தெரியாது. அப்போ மேலே போவோம், இறங்குவோம், மேலே இப்போ இதே எலியா இருக்கிறார்ல, இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் தானே சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19:9 வாசி. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்போ எலியா எங்க இருக்கிறாரு? கெபிக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்ப பாருங்க, எலியா அதை கேட்ட போது 13வது வசனம்,
அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இப்ப கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியல எலியா வேலை. எலியாவுடைய அந்த ஐடென்டிட்டியே என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இப்ப கர்த்தர் 2 தடவை கூப்பிடுறாரு, எலியா வாப்பா, எலியா வா. முதல் தடவை கூப்பிட்டாரு, வெளியே வரல. 2வது தடவையும் கூப்பிடுறாரு. இப்ப எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு, ஏன் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் டவுன், கர்த்தருடைய சித்தத்தை தாண்டி வேற ஒன்று பண்ணிட்டாரு. போக வேண்டியது சிரியா, வந்தது தேவ பர்வதம். ஓரேபுக்கு வந்துட்டாரு, எகிப்துக்கு வந்துட்டாரு. போக வேண்டியது சிரியா, வேற இடத்துக்கு போயிட்டாரு. தேவ சித்தத்தை தாண்டியாச்சு. இப்ப திருப்பி கர்த்தரை திருத்தணும். இப்ப திருப்பி சிரியாவுக்கு அனுப்பணும். அதுதான் பின்னாடி சொல்வார் கீழே, சிரியாவின் வனாந்தரத்தின் வழியாக திரும்பி போய் உன் ஸ்தானத்தில் எலிசாவையும் ஆசகேலையும் அப்புறம் எகுவையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்வார். இப்போ எலியா கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியல பாருங்க, முகத்தை மூடிக்கிட்டார் பாருங்க. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நேரத்தில் நடக்கும். ஸ்டாண்டர்ட் ஏறுவோம் இறங்குவோம், ஏறுவோம் இறங்குவோம். நல்லா ஜெபம் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண முடியாம போயிடும். நல்லா பைபிள் வாசிப்போம், கொஞ்ச நாள் என்ன பண்ண முடியாது, பைபிள் வாசிக்கவே முடியாது. நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதை பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, ஆமா, அப்போ எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்குது போல, சோத்திரம் பிரைஸ் லார்ட். இல்ல இல்ல இல்ல, இப்படி இருக்க கூடாதுங்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யணும். இப்ப நீங்க பையனை என்ன கேக்குறீங்க, போன வாட்டி 70 எடுத்த, இந்த வாட்டி ஏன்டா 60 எடுத்திருக்க, குறைஞ்சா கேட்குறீங்களா இல்லையா? எத்தனையாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? பரவாயில்லப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும், 60 70 மாறி மாறி வரும், உன்னால முடிஞ்சது எடு சொல்றீங்களா? இல்ல இல்ல, இப்ப 70 எடுத்தா அடுத்து என்ன எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் அதிகமா 75, அப்புறம் 80 85, 90 எடுத்தாலும் என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னும் 95 இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல மேலதான் போகணும். இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. அதோ கீழே இறங்குறது கரெக்ட் தான் போல, இல்ல இறங்கக்கூடாது. ஆனா வேற வழி இல்லை. சம்டைம்ஸ் இறங்குகிறோம், திருப்பி மேல வர்றோம். ஆனா வர்றவங்க இன்னும் மேலதான் போகணும், கீழே வரக்கூடாது. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்தானம் என்ன? இதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு வளர்ச்சி என்ன அப்படின்னா, நான் வாசிச்சோம் 8:19 மத்திய எழுதின சுவிசேஷம். சீஷன் சொல்றான், நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். அப்படிதானே சொல்றான், எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசி. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இது அடுத்த ஸ்டாண்டர்ட். கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் நானும் போய்கிட்டு இருப்பேன். இப்ப மோசே மலைக்கு மேல போயிட்டாரு, அடுத்து இறங்கி அவரு இங்கே வந்துட்டாரு, கர்த்தர் போயிட்டாரு. மோசே கூடாரத்துக்குள்ள போனாரு, கர்த்தர் கூடாரத்துக்கு வந்தாரு. கர்த்தர் போயிட்டாரு, மோசே திருப்பி அவருடைய கூடாரத்துக்கு போயிட்டாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்பாக நிக்கிறாங்க, திரும்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் மலை மேல சந்திக்கிறார், 40 நாள் இவர் இறங்கி வந்துடுறாரு, அவர் போயிடுறாரு. ஆனா இது அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ நான் அவர் கூட போயிட்டே இருப்பேன். திரும்பிலாம் இங்க வர்றதே கிடையாது, பின்னோக்கி பார்க்கறது இல்ல. என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்? கர்த்தர் போகிற இடத்துக்கெல்லாம் நானும் போகணும். அதோட அர்த்தம் என்ன? இப்ப நீங்க வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து. இங்க தமிழ்ல சஞ்சரித்து கொண்டிருந்து அப்படின்னு இருக்குது இல்லையா? ஏனோக் வாக்ட் வித் தி காட். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே போயிருக்கான், கர்த்தர் கூடவே நடந்திருக்கான். ஏன் யாருமே எடுத்துக்கொள்ளப்படல, ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னா, அதான் முதல் குவாலிட்டி. அவன் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு இவன் போல. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கங்கெல்லாம் இவனும் போனான், போய்கிட்டே இருக்கான். கர்த்தர் போகிற இடத்துக்கெல்லாம் இவனும் போறான். வாக் வித் தி காட். எத்தனை வருஷம்? 300 வருஷம். he walked with the God. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, 9வது வசனம் வாசிங்க. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு கரெக்டா பாருங்க, இந்த ஜல பிரளயத்துக்கு தப்பிச்சவன், கர்த்தரோட எடுத்துக்கொள்ளப்பட்டவன், இவன் கதையெல்லாம் பாருங்க, தெளிவா இருக்குது. they walked with the God. இது 3வது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மேல, கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம். அப்படின்னா கர்த்தரோட நடக்கிறதுனா என்னங்க? ஒருத்தன் சொன்னான்ல, சீஷே நீர் எங்கே போனாலும் அங்கே வருவேன். கர்த்தர் எங்க போனாலும் என்ன செய்யணும்? கூட வரணும். சீஷர்கள் 12 பேர் கூட இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எங்க போனாலும் என்ன செய்வாங்க? இயேசு கல்யாண வீட்டுக்கு போனார், போனாங்களா இல்லையா?
போனாங்களா இல்லையா? இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சரி, சீமோனுடைய வீட்டுக்கு பேதுரு இல்ல, சீமோன் வீட்டுக்கு போறாங்க. யோவான் 12:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான். இப்ப இங்க போற இடத்துக்குலாம் சீசர்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க. ஓ ஓகேப்பா, சூப்பர். கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுல சாப்பாடு, இயேசு கூட போயிட்டா. சீசர்களோட சீமோன் வீட்டுக்கு போயிட்டா பயங்கரமான விருந்து. சகை வீட்டுக்கு வாங்க போலாம், எல்லாம் போலாம். இப்போ இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு கரெக்டா இருக்கு. இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு எங்க வந்தாலும் நாங்களும் கூட வருவோம். சரி, இப்போ இயேசுநாதர் கூப்பிட்டாரு பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நல்லா கவனிங்க. அதற்கு பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள் ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். என்ன சொன்னானுங்க? கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே போலாம், ரெடி ரைட். அடுத்து சீமோன் வீட்டுக்கு கூப்பிட்டா ரெடி ரைட். சகை வீடு ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, வாங்க யூதேயாவுக்கு போவோம். அவன் சொல்றான், அட்வைஸ் பண்றான் ஆண்டவருக்கு. இப்பதான் நம்மளை கல்லெறிய பார்த்தானுங்க, திருப்பி அங்கேயே போலாமா? ஆண்டவர் சொல்றாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இருந்தா 12 மணி நேரம் இல்லையோ, ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமான. இவர் சில சத்தியத்தை சொல்றாரு, அவனுக்கு ஒன்னும் மண்டையில ஏறல. அடுத்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஆக்சுவலா இது வசனமா சொன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அவன் எப்படி சொல்லி இருப்பான்? ஆக்சுவலா நம்மளா இருந்தா எப்படி நார்மலா சொல்லியிருப்போம்னா, அவன் சொல்றான், ஆண்டவரே இப்பதான் யூதேயாவுக்கு போனோம், கல்லறிய பார்த்தாங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம், திருப்படி நீங்க அங்க போலான்றீங்களே. இல்லப்பா, லாசரு உயிரோடு கூட எழுப்ப வேண்டியிருக்க. தோமா சொல்றான், வாங்க கூட போய் சாவோம் வாங்க. அவன் அதான் சொல்றான். ஆக்சுவலா என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது தோமா மற்ற சீஷரை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும். அது அப்படி இல்லை, இவர் கூட சேர்ந்து நம்மளும் சாவோம் வாங்கடா. அவனுக்கு போக இஷ்டம் இல்லை. சீமோன் வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கு, சகை வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கு, கல்யாணத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கு. ஆனா எங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல? கல்லறி வாங்கன்னு தெரிஞ்ச இடத்துக்கு போக இஷ்டம் இல்ல. இயேசுவோடு கூட நடத்தல் என்ன தெரியுமா? நல்ல ஜாலியான இடத்துல மட்டும் நடக்கிறது இல்ல, ஆசீர்வாதத்தின் பாதையில மட்டும் நடக்கிறது அல்ல, வனாந்தரத்திலும் நடக்கணும், அழுகையின் பள்ளத்தாக்கிலும் நடக்கணும். எங்க கர்த்தர் என்னை நடத்துகிறாரோ அதில் நான் நடக்கணும். ராஜாக்களுக்கு முன்பாக நிக்க வைக்கும் போது சந்தோஷப்படுற நாம சமாரியா ஸ்திரீக்கு முன்னாடி நிற்கும் போது சந்தோஷப்படணும். 5000 பேருக்கு நடுவில் நடத்துவாரு, 5 பேருக்கு நடுவில் நடத்துவார். கர்த்தர் மலைக்கு மேலேயும் நடத்துவார், மலைக்கு கீழேயும் நடத்துவார். ஆண்டவர் விதவிதமான சாப்பாடு கொடுத்து நடத்துவாரு. 40 வருஷம் ஒரே மண்ணாவை கொடுத்து நடத்துவார். இப்ப என்ன சொல்லக்கூடாது? ஓ இதே சாப்பாடு தானா, இதே மெனு தானா, இதே வாழ்க்கை தானா, இதே ஊழியம் தானா, இதே வீடு தானா? கர்த்தர் எதை கொடுத்தாலும் அங்கே மனரம்யமாய் சந்தோஷமாய் அவரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம்.